இது பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, இது முடிச்சப்புறமும் சரி, உடனே முடிஞ்சதுன்னு தெரிஞ்சோன்னு கால்ஸ் வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நெறைய கால்ஸ் வந்தது. நான் அவங்ககிட்ட சொன்னது எல்லாமே இல்ல. இப்போ தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு சினிமாவை நோக்கி நான் ஒரு இப்போ கிட்ட இருக்க மாரி எனக்கு தோணுது. நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட ஆசை படங்கள் நெறைய பண்ணணும். வித்தியாசமா படங்கள் பண்ணணும். ட்ரை பண்ணணும். அது என்ன ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகல. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு நான் இவ்வளோ வருஷம் எடுத்துருச்சு. நான் அங்கே இதெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் என்ன கொடுக்குது எனக்குன்றது எனக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் இட் டசன்ட் மீன் இது கீழே மேலேன்னுலாம் நான் அப்படி யோசிக்கல. என்னைக்கு என்னைக்கு என்ன கொடுக்குதோ அதை கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். இங்கே தான் எனக்கு அந்த ரெகக்னிஷன் பிகாஸ் ஆஃப் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் குமார சம்பவமே ஹேப்பன். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் அதே ப்ரொடியூசர் ஹி பிலீவ் தட் ஹி ஹேஸ் சம் அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் ஒரு கிட்ட இவருக்குன்னு ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் அவருக்கு வந்தது பாண்டியன் ஸ்டோர்ஸ்னால தான். ஸோ அதுதான் எனக்கு இவ்வளோ கொடுத்ததுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் லைஃப். பட் எல்லாமே நடிப்பு தான்.